பாகம் 1 அத்தியாயம் 31. சோழ தேசத்தின் சூரிய வெளிச்சமான ராஜேந்திர சோழ உடையார் அவர்களுக்கு ஒற்றற்படை தலைவன் கடுவன்காரியின் சாஷ்டாங்க நமஸ்காரம். தேவரடியார்கள் கூட்டத்துடன் நலமே பழமர் நேரி வந்து சேர்ந்தேன். இங்கே அரசர் தேவரடியார்களை எதிர்கொள்ள வரைபடங்கள் அடங்கிய பெட்டிகள் கைமாறின. சேனாதிபதி பிரம்மராயரும் அவருடைய வேவுப்படை கூட்டமும் அரசருக்கு அருகேதான் இருக்கின்றன. அரசரை சுற்றிய மேய்க்காவல் படை மிக கவனமாகவும் கடினமாகவும் இருக்கின்றது. அரசரை தொலைவிலிருந்து உற்று பார்த்தால் கூட என்ன என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லும் இடத்திலிருந்து பார்க்க சொல்கிறார்கள். அரசரோடு பஞ்சவன் மாதேவியும் அவரது தோழிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் தொடர்ந்து பின்னே போய் வேவு பார்த்ததில் அரசருக்கு மெல்லியதாய் ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை காண முடிந்தது. வயிறு புரட்டி வாயில் எடுத்தார். எனவே பொதுமக்கள் எவரையும் சந்திக்க விடக்கூடாது, அரசரை தேரில் ஏற்றி தஞ்சையை நோக்கி பயணப்படுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தஞ்சையில் உள்ள அரண்மனையில் மிக கவனமாய் வைக்கப் போகிறார்களாம். மேய்க்காவல் படையின் குரலே அதிகம் ஒலித்து கொண்டிருக்கிறது. தஞ்சை அரண்மனையில் இருந்தபடியே கோயில் வேலைகளை அரசர் நல்ல நாள் பார்த்து துவக்கி விடுவார் என்று சொல்கிறார்கள். இதுவரை சிற்பிகளோ கல் தச்சர்களோ தஞ்சைக்கு வரவில்லை. இந்த வரைபடங்களை மன்னர் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஓலை அனுப்பப்படும் என்று தெரிகிறது. யார் என்ன சொன்னாலும் எவர் எப்படி தடுத்தாலும் மன்னர் கோயில் கட்டுவதில் உறுதியாகவே இருக்கிறார். சோழ தேசம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. காவிரி மார்பளவு புரண்டு ஓடுகிறது. 2ஆம் போகம் வளர்ந்து கதிர்கள் பால் பிடிக்க துவங்கிவிட்டன. கரும்பு வகைராக்களை அதிகம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகள் பெருகி விரவி கிடக்கின்றன. மக்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மராயர் உடையாளூருக்கு பயணப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் வீட்டில் உள்ளோர் மூலம் அறிந்தேன். உடையாளூரில் தான் கருவூர் தேவரும் அமர்ந்திருக்கிறார். கருவூர் தேவரோடு சேனாதிபதி பிரம்மராயரின் மகன் அருண்மொழியும் உடன் இருக்கிறான். மிக ரகசியமாய் அவனுக்கு ஏதோ பயிற்சி கொடுப்பதாக இங்கு பேசிக் கொள்கிறார்கள். பஞ்சவன் மாதேவியின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. அரசரை அவர் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறார். அரசரின் மற்ற மனைவியர் பழையாறையிலும் தஞ்சையிலும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். மூதாட்டியார் செம்பியன் மாதேவியார் திருவக்கரை கோயிலில் வக்ரகாளி அம்மனுக்கு கற்றளி எழுப்பி கடுந்தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், இருமல் ஈழையால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுவதாகவும், மருந்துகளில் குணமாகாமல் புலம்பிக் கொண்டிருப்பதாகவும், தனித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் இங்கு நம்மை சார்ந்த ஒரு ஒற்றன் கூறினான். உங்களுடைய ஒற்றர் படை அரசரை சுற்றிலும் தஞ்சையை சுற்றிலும் வெகு பலமாக ஊன்றப்பட்டிருக்கிறது. தஞ்சையின் அதிகாரிகளோடு பேசி பார்த்ததில் அவர்களுக்கும் அரசர் கோயில் கட்டுவதில் விருப்பமில்லை என்று தெரிகிறது. பகல் இரவு தூங்க முடியாமல் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் என்று சலித்து கொள்கிறார்கள். போர் ஒரு பழக்கமான விஷயம். துணிந்து இறங்கி சில நாழிகைகள் வேகமாக போரில் ஈடுபட்டால் வெற்றி அல்லது வீரமரணம் என்று தெரிந்துவிடும். பிறகு வெற்றிக்கு ஏற்றபடியோ மரணத்திற்கு ஏற்றபடியோ வாழ்க்கை அமைந்துவிடும். ஆனால் வருடக்கணக்கில் மெல்ல மெல்ல எழுப்ப வேண்டிய கோயிலை முதன்மையாக வைத்து கொண்டால் வேறு விஷயங்கள் ஏதேனும் செய்ய முடியுமா என்பது பற்றி கவலையாக இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். அந்தனர் குடியிருப்புகளிலும் இது பற்றிய சிறிய சலிப்பை நான் உணர்ந்தேன். இது அவசியமில்லையே, அக்னி போதுமே, அதைவிட உயர்ந்த விஷயம் வழிபடுவதற்கு உண்டா என்று ஒரு தலைமை அந்தனர் கேட்க மற்றவர்கள் தலையாட்டுவதை நான் நேரில் பார்த்தேன். தஞ்சையின் மூல பண்டாரம் முழுவதும் இடம் மாற்றி வேறு எங்கோ ரகசியமாக வைக்கப்பட்டதாய் ஒரு செய்தி கிடைத்தது. இது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. மூடி போட்ட பல்லக்கு வண்டிகளில் பொற்காசுகளை இடம் மாற்றி இருக்கலாம் என்று நமது ஆள் சொல்கிறான். என்னை இதுவரை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் மிக கவனமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நான் எழுத படிக்க தெரியாத வெறும் காவலாளியாக நடித்து வருகிறேன். தொடர்ந்து மாமன்னரை பற்றி உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். மாமன்னர் திருவையாறிலிருந்து தஞ்சை நோக்கி கிளம்பிவிட்டார். நான் 2 நாள் இடைவெளி விட்டு பிரம்மராயரின் அசைவுகளை தெரிந்து கொண்டு பிறகு மன்னரை பின்தொடர்வேன். தஞ்சையிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு ஓலை அனுப்புகிறேன். இவை என் எழுத்து. கடுவன்காரி. அவன் ஓலைகளுக்கு மஞ்சள் பூசினான். வாங்கி வைத்திருந்த பச்சை கற்பூரத்தை மேலே தடவினான். ஒரு குதிரையின் சேனத்தை திறந்து அதற்குள்ளே வரிசை கிரமப்படி வைத்தான். குதிரை சேனத்தை மறுபடியும் கவனமாக தைத்தான். அவன் தங்கியிருந்த ஓட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வாசலில் நின்ற இளைஞனிடம் குதிரை சேனத்தை கொடுத்து குதிரையை கட்டச் சொன்னான். அந்த 17 வயது இளைஞன் குதிரையின் சேனத்தை பூட்ட கடுவன்காரி கவனமாக பார்த்தான். அந்த இளைஞனை தட்டி கொடுத்து விடை பெற்றான். அந்த குதிரை ராஜேந்திர சோழர் இருக்கும் திருவொற்றியூர் நோக்கி மிதமான நடையில் அந்த இளைஞனால் செலுத்தப்பட்டது. ராஜேந்திர சோழருடைய ஒற்றன் கடுவன்காரி தான் தங்கியிருந்த வேளாளர் வீட்டிலிருந்து விடைபெற்று கொண்டு மருவூர் என்கிற அந்த கிராமத்தை விட்டு சாலை மீது ஏறினான்.
அந்த சாலையோரம் மருவூரின் காவல் தெய்வமான மாயா கொலுவிருந்தாள். சிறிய கோயில் கட்டி முன்னே மண்டபம் கட்டி அவளுக்கு நித்தியப்படி சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்கள் வந்து வணங்கி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அவள் அனுமதி பெற்றே ஒவ்வொரு காரியமும் நடத்தி வந்தார்கள். முழங்கை உயரமுள்ள தீர்க்கமான அமைப்புள்ள மாயா சிரித்து கொண்டிருந்தாள். கடுவன்காரி கோயிலுக்குள் நுழைந்தான். இடுப்பில் துண்டு ஒன்றை கட்டிக்கொண்டான். சட்டியில் வைத்திருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். தாயே, சோழ தேசத்தவன் ஆயினும் சோழ மன்னரை வேவு பார்க்கின்ற வேலை எனக்கு கொடுத்திருக்கிறாய். அப்பாவையும் பிள்ளையையும் என்னுடைய தலைவர்களாக தெய்வங்களாக கொண்டிருப்பினும் மகனுக்காக தந்தையை வேவு பார்க்கின்ற ஒரு இடத்தை அளித்திருக்கிறாய். ராஜேந்திர சோழரின் வளமான எதிர்காலம் கருதி, சோழ தேசத்தின் சிறப்பான எதிர்காலம் கருதி இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். உன்னை பற்றி பல பேர் புகழ்ந்து சொல்ல கேட்டிருக்கிறேன். நீ ஒரு பிரியமுள்ள காவல் தெய்வம், பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாய் நிறைவேற்றுகின்ற தேவதை என்று புகழ கேட்டிருக்கிறேன். தாயே, என்னால் மன்னருக்கோ மன்னரின் மகனான ராஜேந்திர சோழருக்கோ எந்த தொந்தரவும் ஏற்படாது. இயன்றவரை இந்த சோழ தேசத்துக்கு நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும். என்றைக்கு ஒற்றர் படையில் சேர்ந்தேனோ அன்றே குடும்பம் என்பதையும் குழந்தைகள் பெறுவது என்பதையும் நான் மறந்துவிட்டேன். இவைகள் இருப்பவனால் சிறந்த ஒற்றனாக இருக்க முடிவதில்லை. இவையற்று தனியே திரிகின்ற எனக்கு தாயே, நீயே துணை, நீயே ஆறுதல். அடுத்து நான் செய்யும் காரியங்களில் எனக்கு அருகே இருந்து என்னை ஆசிர்வதிக்க வேண்டுமம்மா. வாழ்க சோழ தேசம், வாழ்க சோழ மன்னர் ராஜராஜர், வாழ்க இளவரசர் ராஜேந்திர சோழர். அம்மா, மருவூர் மாயா, நீயும் வாழ்க. நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். பிறகு வாசலுக்கு வந்தான். படகோட்டி தொலைவில் மரத்தடியில் நிற்பது தெரிந்தது. அவனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். தன்னை நோக்கி கடுவன்காரி வந்ததும் படகோட்டி தோப்புக்குள் நுழைந்தான். இருவரும் சற்று அமைதியான இடத்திற்கு போனதும் அருகருகே நின்று கொண்டார்கள். என்ன விஷயம்? கடுவன்காரி கேட்டான். எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன். மொத்தம் 36 பேர். அனைவரும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். எல்லோரும் நமது ஒற்றர்கள்தானா? ஆமாம் ஐயா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமது ஒற்றர்கள்தான். வேறு எவரேனும் இடையில் புகுந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா? இல்லை என்று அடித்து சொல்ல என்னால் இயலாது. இப்பொழுது யார் ஒற்றர், யார் சாமானியர், யார் எவருக்கு ஒற்றர் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இருப்பினும் நமது வேலைகள் எதுவும் சோழ தேசத்திற்கு எதிராக இல்லை என்கிற தைரியத்தால் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். தாங்கள் எப்பொழுது வருகிறீர்கள்? கூட்டம் எங்கே? கடுவன்காரி கேட்டான். தஞ்சையின் எல்லைப்புறத்தில் கருந்தட்டார்குடி என்று அழைக்கப்படும் கம்மாளருடைய கிராம பகுதியில். அப்படியா? பக்கத்தில் அக்ரஹாரம் ஏதும் இருக்கிறதா? இல்லை, கருந்தட்டார்குடியை சுற்றி வேளாளர்களும் போர் வீரர்களும் இருக்கிறார்களே தவிர அந்தணர்கள் யாரும் இல்லை. எனவேதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். நல்லது. அந்தணர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் அநேகமாய் பிரம்மராயரின் ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். பிரம்மராயரின் ஆட்கள் மன்னருடைய ஆட்கள் என்றும் சொல்வதற்கில்லை. அவர்கள் தனி வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில சமயம் மன்னருக்கு எதிராகவும் முடிவுகள் எடுக்கிறார்கள். எனவே நம்முடைய விஷயங்களில் அந்தணர்கள் ஒருபோதும் இல்லாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் எப்போது வரப்போகிறீர்கள்? இன்று இரவு கருந்தட்டார்குடியில் சந்திக்கிறேன். நீ படகை கவிழ்த்துவிட்டு முன்னதாக அங்கு போய்விடு. கடுவன்காரி படகோட்டிக்கு விடை கொடுத்தான். 36 ஒற்றர்கள் ராஜேந்திர சோழரால் சோழ தேசத்தையும் மாமன்னரையும் வேவு பார்க்க அனுப்பப்பட்டு வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இன்று ஒன்று கூடி கடுவன்காரியிடம் பேச போகிறார்கள். என்ன நடக்கிறது திருவொற்றியூரில்? ராஜேந்திர சோழரின் எண்ணம் என்ன? மாமன்னர் ராஜராஜர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்? தொடர்ந்து கோயில் கட்டுகின்ற ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தால் தஞ்சையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இது சரியா தவறா என்று அடிக்குரலில் விவாதிக்கப் போகிறார்கள். இந்த விஷயத்திற்கு கருந்தட்டார்குடி எத்தனை பத்திரமான இடம் என்று தெரியவில்லை. திருவையாறுக்கும் கருந்தட்டார்குடிக்கும் நடுவே 4 ஆறுகளும் 3 கால்வாய்களும் இருக்கின்றன. வண்டிகள் வரும் ராஜபாட்டை தவிர மற்ற எல்லா இடங்களும் பசுமையாக கிடந்தன. நெல் வயல்களில் முழங்கால் சேறு இருந்தது. இந்த சேறுதான் சோழ தேசத்தின் ஆதாரம், மக்களின் பலம், பரம்பரையின் கலாச்சாரம். ஆட்டமும் பாட்டமும் கல்வியும் கேள்வியும் இந்த விளைநிலங்களால் வளர்கின்றன. ஒற்றன் கடுவன்காரி தொலைவே நடந்து போகும் படகோட்டியை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 32. இந்த படகோட்டி நீலன் மிகவும் கெட்டிக்காரன். அவனும் எழுத படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். இளவரசர் ராஜேந்திரர் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தை கண்டு வியந்து அவனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி அவன் வேளாள இளைஞன் என்று சொல்லி
அவனுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து மறுபடியும் இங்கே படகோட்ட வைத்திருக்கிறார். இந்த படகோட்டிக்கு எழுத படிக்க தெரியும் என்று சோழ தேசத்தில் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த படகோட்டி மட்டுமல்ல, இது போன்று பலரை ராஜேந்திரர் தயார் செய்திருக்கிறார். ராஜேந்திரரை சுற்றி இளமையும் திறமையும் நன்றியும் நம்பிக்கையும் மிக்க ஒரு பட்டாளமே இருக்கிறது. ஏனோ அந்த பட்டாளத்தில் ஒரு அந்தணர் கூட இல்லை. ராஜேந்திர சோழருக்கு அந்தணர்களை அவ்வளவாக பிடிப்பதில்லை. அந்தணர்களை அருகே சேர்க்காமலும் அதே சமயம் வெறுப்பை வெளிக்காட்டாமலும் ராஜேந்திர சோழர் ஒரு தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவ்விதமே நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் வீரர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். மாமன்னர் ராஜராஜர் அந்தணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இளவரசர் ராஜேந்திரருக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். அல்லது மாமன்னர் ராஜராஜர் கொடுக்கும் சலுகைகளை அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை காட்டிலும் தங்களை உயர்வாக நினைக்கின்ற அந்தணர்களின் போக்கு பிடிக்காமல் அவர்கள் மீது கோபமாக இருக்கலாம். அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய மரணத்திற்கு காரணம் உடையார்குடியை சேர்ந்த அந்தணர்கள்தான். சேர தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு குடியேறிய அதர்வன வேதம் கற்ற முன்குடுமி சோழியர்கள்தான் காரணம் என்பதால் அந்தணர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்துவிட்டது என்ற ஒரு நிலைமையைக் கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் ஆயுதங்கள் எடுத்து போராட துவங்கிவிட்டார்கள் என்பதை கவனித்து இதை சற்று அடக்கி வைக்க வேண்டும் என்ற காரணமாகவும் இருக்கலாம். சேர தேசத்து அந்தணர்களை மாமன்னர் ராஜராஜர் உடையார்குடியிலிருந்து நிலம் பறித்து துரத்தி அனுப்பி பிறகு காந்தலூரில் வைத்து அவர்களை சர்வநாசம் செய்த பிறகும் கூட அந்தணர்களை பற்றிய வெறுப்பு அரச குடும்பத்தாரிடையே குறையவில்லை. குறிப்பாய் அரசியலில் ஈடுபடும் அந்தணர்களை அவர்கள் சந்தேகத்தோடே பார்த்தார்கள். அப்படி பார்த்தால் இன்று அரசியலில் பிரகாசமாக இருக்கின்ற அந்தணர் ராஜராஜரின் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயர். அமன்குடியை சேர்ந்த அந்த அந்தணர் பெரும் சொத்துக்காரர், மிக திறமையானவர், சோழ தேசத்திற்காக பல தியாகங்களை செய்தவர். ஆனாலும் சமீபத்திய அந்தணர் எதிர்ப்பு போக்கு அவர் மீதும் படிந்து அவரையும் மக்களில் ஒரு பகுதியினர் வெறுக்க துவங்கியிருக்கிறார்கள். எங்கள் ஆதித்த கரிகாலரை கொன்று விட்டீர்களே பாவிகளா என்று இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மருவூரிலிருந்து கடுவன்காரி மெல்ல நடந்து தஞ்சாவூர் ராஜபாட்டையை தேர்ந்தெடுத்து கொண்டான். கருந்தட்டார்குடியை நோக்கி நடக்க துவங்கினான். இளவரசர் ராஜேந்திரருக்கு அந்தணர்களை பிடிக்காது. அது மட்டுமல்ல, கம்மாளர்களை மிகவும் பிடிக்கும். கருந்தட்டார்குடியில் கை தேர்ந்த கம்மாளர்கள் பல 100 பேர் வாழ்கிறார்கள். சோழ தேசத்தின் ஆயுதங்கள் மொத்தமும் அந்த கருந்தட்டார்குடியில்தான் தயாராகின்றன. கம்மாளர்களில் பல பேர் ஒற்றர்களாகவும் இருக்கிறார்கள். ராஜேந்திர சோழருக்கு உண்மையாக இருப்பதாய் நெருப்பின் மீது சத்தியம் செய்திருக்கிறார்கள். அந்த கம்மாளர்கள் கூட்டத்தில் ராஜேந்திர சோழர் பற்றியும் அவரது அடுத்த அரசியல் திட்டங்கள் பற்றியும் கோயில் கட்டுவது பற்றி அவர் அபிப்பிராயம் பற்றியும் கவனமாக பேச வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சோழ தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்தவித பயமும் இல்லை. ராஜேந்திர சோழர் வடக்கு பக்கம் அரணாக நிற்கிறார். அவரை தாண்டி எந்த எதிரியும் உள்ளே வர முடியாது. தெற்கே இருக்கின்ற பாண்டியர்கள் வலுவிழந்து கிடக்கிறார்கள். சேரர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். எனவே எந்த பயமும் இன்றி சோழ மக்கள் தங்களுடைய வேலைகளை கவனித்து வரலாம் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படியானால் கோயில் கட்டுவதும் நல்லதல்லவா என்று எவரேனும் ஒரு கெட்டிக்காரன் கேள்வி கேட்பான். கோயில் கட்டுகிற நேரத்தில், அந்த கவனம் திரும்புகின்ற நேரத்தில் அதை புரிந்து கொண்டு எதிரிகள் ஊடுருவினால் என்ன செய்வது? ஒரு தேசத்தில் கோயில் கட்டுவது தவறல்ல. ஆனால் மாமன்னர் ராஜராஜர் கேட்டிருக்கிற வரைபடம், மனதிலே போட்டிருக்கின்ற கோயில் மிக மிக பிரம்மாண்டமானது. 5 பனை உயரம் கொண்டது. 5 பனை உயரம் கொண்ட கற்றளியை எழுப்ப எத்தனை ஆயிரம் ஆட்கள் தேவைப்படும்? இவர்களை எங்கிருந்து எங்கே கொண்டு வருவது? யார் உணவிடுவது? எப்படி இது நடக்கும்? எத்தனை வருடங்களாகும் என்று கணக்கு போட்டு பார்க்கிற போது எதிரிகள் வசம் நாமே எளிதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இந்த கோயில் கட்டும் பணி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கவனித்து ஆழ்ந்து யோசித்து அதன் பிறகே இது தேவையா என்று ராஜேந்திரர் அஞ்சுகிறார். மன்னர் பால் ராஜேந்திரர் கொண்ட அன்பும் மரியாதையும் சற்றும் குறையவில்லை. மன்னரை பற்றி இடையராத தகவல்கள் அவருக்கு போய்கொண்டிருக்கின்றன. மன்னரை சுற்றியுள்ளோர் நலன்கள் குறித்தும் அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார். நடுவே குளிர்காலத்தில் ராஜேந்திர சோழர் மன்னரை நேரில் பார்ப்பதற்காக வரவும் கூடும். அந்த சந்திப்பு அநேகமாய் தஞ்சையில் நிகழும். அப்படி நிகழும் போது உங்கள் நடுவேயும் வெகு நிச்சயமாய் ராஜேந்திர சோழர் அமர்ந்து பேசிவிட்டுத்தான் போவார் என்று சொல்லலாம். இதை கேட்டவுடன் கம்மாளர்கள் எகிரி குதிப்பார்கள், மார்பில் அடித்து கொள்வார்கள், சோழம் சோழம் என்று உரக்க கூவுவார்கள். கம்மாளர்களுடைய அன்பு மிக பெரியது. ராஜேந்திர சோழர் அதில் முங்கி முங்கி நனைந்திருக்கிறார். அவர் வடக்கேயும் மேற்கேயும் தலைமையேற்று பல போர்கள் நடத்திய போது
இரவு பகலாய் உழைத்து அனல் வீசுகின்ற நெருப்பிலே இரும்பை காய்ச்சி அடித்து கேடயங்களும் வாட்களும் நூதனமான விற்பொறிகளும் இந்த கம்மாளர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த அரசரும் செய்யாத ஒரு விஷயத்தை ராஜேந்திர சோழர் ஒரு போரின் வெற்றிக்கு பிறகு செய்தார். தன் கூடவே வந்து ஆயுதங்களை செப்பனிட்ட 16 கம்மாளர்களை கட்டி தழுவி கழுத்தில் தங்க சங்கிலி அணிவித்தார். அன்றிலிருந்து தங்கச் சங்கிலி அணியாத கம்மாளர்கள் எவருமே இல்லை. அதை தங்களுடைய பிறப்பு உரிமையாக கம்மாளர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது குறித்து சிலர் முகம் தூக்கினாலும் வாய் திறந்து சொல்ல எவருக்கும் தைரியமில்லை. கம்மாளர்களும் ராஜேந்திர சோழரை மிகவும் நேசித்தார்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும், உத்தரவிடுங்கள், காத்திருக்கிறோம் என்கிறார்கள். இந்த இரும்பு தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வேலை வேறு திசைக்கு மாற்றப்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஒருவேளை கோயில் கட்ட துவங்கினால் நிறைய உளிகளும் சுத்தியல்களும் பாறைகளை பிளக்கின்ற இரும்பு ஆணிகளும் கடப்பாறைகளும் வண்டிகளுக்கான அச்சுகளும் சக்கரத்தை சுற்றியுள்ள இரும்பு பட்டைகளும் செய்யும்படி ஆகிவிடும். அப்படி செய்ய துவங்கிவிட்டால் ராஜேந்திர சோழரோடு அந்நியப்பட்டு விடும்படியாக நேரிடும். யுத்த களத்திற்கு போவது தவிர்க்கப்பட்டுவிடும். கோயில் வேலையை விட போருக்கான வேலை செய்வது சந்தோஷமாக இருக்கிறது. போரின் ஒரு பகுதியாக இருப்பது கம்பீரமாக இருக்கிறது. கோயில் வேலை செய்யக்கூடாது என்பது இல்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் கோயில் வேலைதான் என்று முடிவாகிவிட்டால் என்ன செய்வது என்று கம்மாளர்கள் கவலைப்படுகிறார்கள். கோயில் வேலை வேண்டாமே என்று சொல்லும் அளவுக்கு சில கம்மாளர்கள் தயாராகிவிட்டார்கள். கடுவன்காரி யோசித்து கொண்டே நடந்தான். எல்லா பக்கத்தில் இருந்தும் எல்லா வகையினரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்க அரசர் மட்டும் கோயில் கட்டுவதில் உறுதியாக நிற்கிறார். இன்னும் அதிக வேகத்தோடு செயல்படுகிறார். சோழ தேசத்தில் ஏதோ ஒரு மாறுதல் இப்போது ஏற்பட போகிறது. அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை. கோயில் கட்டுவது வேண்டாம் என்று யார் சொன்னாலும் மன்னர் கேட்க மாட்டார். ராஜேந்திர சோழர் கோயில் பற்றிய விஷயம் பேச ஆரம்பித்து தன் கருத்தை சொல்ல மன்னர் மிகவும் கோபமாகி, அப்படியானால் நீ என்னோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை, விலகிப்போ என்று கூச்சலிட்டதாகவும் ஒரு செவிவழி செய்தி மக்களிடையே புழங்கி வருகிறது. இதனாலேயே ராஜேந்திரர் தந்தையிடமிருந்து சற்று தள்ளி திருவொற்றியூரில் பாடி அமைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று பேசப்படுகிறது. இந்த சண்டை உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் 2 பேருக்கும் நடுவே மன்னரின் 4வது மனைவியான பஞ்சவன் மாதேவி சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இருவரின் கோபத்தையும் தணித்து சுமூகமான உறவு ஏற்படுத்த தீவிரமாய் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் பேசப்படுகிறது. பஞ்சவன் மாதேவிக்கு அருகே ஒரு ஒற்றரை வரவைக்க ராஜேந்திர சோழரால் முடியவில்லை. ஆனாலும் இப்போது வந்த தேவரடியார் கூட்டத்தில் எவரேனும் ஒரு பெண் ராஜேந்திர சோழரின் ஒற்றராக இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுவன்காரிக்கு வந்தது. அந்த ஒற்றர் தான் யார் என்பதை இன்னும் கடுவன்காரிக்கு காட்டிக்கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தோடு போ என்று கடுவன்காரிக்கு ராஜேந்திர சோழர் நேரடியாக உத்தரவிட்ட போதே இந்த கூட்டத்திற்குள் யாரோ ராஜேந்திர சோழரின் ஒற்றர் ஆள் இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டது. யார் என்று விசாரிக்கின்ற தைரியம் கடுவன்காரிக்கு இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் வரும்போது ஒற்றரே தன்னை வெளிப்படுத்தி முத்திரை மோதிரம் காட்டி சைகைகளை செய்து சங்கேத வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். ஆனாலும் இன்னார் ஒற்றராக இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் கடுவன்காரிக்கும் இருக்கிறது. அந்த திருவக்கரை பெண் தேவரடியார் ராஜராஜி ராஜேந்திர சோழரின் ஒற்றற்படையை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் உள்ளது. அவளது கெட்டிக்காரத்தனமும் பிரம்மராயரை அவள் பார்த்த விதமும் பேசிய விதமும் அவள் ஆட்டம் பாட்டம் தாண்டி பல்வேறு விஷயங்களை தெரிந்தவள் என்பதை வெகு எளிதாக வெளிப்படுத்திவிட்டன. 7 நாட்கள் அவளோடு தொடர்ந்து நடந்தபோது, அவளையே பார்த்து கொண்டு பயணப்பட்ட போது இதுவரை மனதில் தோன்றாத உணர்வுகள் கடுவன்காரிக்கு தோன்றின. 34 அகவை முடிந்தும் திருமணம் பற்றிய எண்ணம் இல்லாமல் இருந்தது. 20 வயதில் வாள் உருவி சாளுக்கிய தேசம் நோக்கி வலங்கை வீரனாக நுழைந்த போது ராஜேந்திரர் கடுவன்காரியின் போர் பார்த்துவிட்டு வியக்க, மாமன்னர் ராஜராஜ தேவர் கடுவன்காரியை வலங்கையிலிருந்து பிரித்து இளவரசர் ராஜேந்திரரிடம் அனுப்பினார். ராஜேந்திர சோழர் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றதும் தமிழ் ஆசான்களிடம் எழுத படிக்க பயிற்சியும் தன் நேரடி பார்வையில் ஒற்றர் பயிற்சியும் கொடுத்தார். ஒரு ஒற்றன் திருமணம் செய்து கொள்வதை எவரும் தடுப்பதில்லை. ஆனால் கவனமாக இருக்க சொல்வார்கள். குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரத்தை தரமாட்டார்கள். கடுவன்காரிக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் என்றுமில்லாமல் திருவக்கரை தேவரடியார் ராஜராஜியிடம் இன்று மனம் பேதலித்து கிடக்கிறது. இவளோடு தஞ்சையின் செழிப்பான கிராமத்தில் காவல் படை வீரனாய் உத்தியோகம் பார்த்து சிறிதளவு நிலம் நீச்சோடு குடித்தனம் நடத்தி குழந்தைகள் பெற்றால் எப்படி இருக்கும்? கடுவன்காரி சிறிது நேரம் கற்பனையில் மிதந்தான்.
சட்டென்று நிமிர்ந்து தலை உதறினான். ஆசை ஒரு பக்கமும் கடமை ஒரு பக்கமும் அவனை அலைக்கழித்தன. மத்திம வயதில் காதலிப்பவர்கள் எல்லோருமே மனம் பேதலித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களால் காதலை தவிர வேறு எதிலும் முழுமையாய் ஈடுபட முடிவதில்லை. கடுவன்காரி கருந்தட்டார்குடி கம்மாளர் குடியிருப்பை அடைந்தபோது இருட்ட துவங்கிவிட்டது. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 33. உடையாளூரில் கருவூர் தேவர் வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகளும் படி இறங்கி தெருவின் ஓரத்தில் ஒரு எண்ணெய் தீப்பந்தமும் எரிந்து கொண்டிருந்தன. அரை இருட்டில் மெல்ல நடந்து மும்முடி சோழ பிரம்மராயர் வீட்டு வாசலில் கால் வைத்ததும் கருவூர் தேவர் கூடத்திலிருந்து விழுக்கென்று எழுந்து வேகமாய் பிரம்மராயரை நோக்கி நடந்து வந்தார். இரு கைகளையும் விரித்தார். வரவேண்டும் வரவேண்டும், சோழ தேசத்தின் தலைமை காவல் அதிகாரியே, உங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். இந்த ஏழையின் குடிசையை தேடி 4 வேதமும் அறிந்த அர்த்த சாஸ்திரம் தெரிந்த லட்சோப லட்சம் சோழ மக்களை வாழ் வலிமையால் பாதுகாக்கின்ற மகத்தான மனிதர் வந்தது கண்டு சந்தோஷப்படுகிறேன். இது இறையருள். வருக, உள்ளே வருக. அவர் மிக பணிவோடு விரித்த கையை கூப்பி சேனாதிபதியை வரவேற்க, அதுவரை மேலே போட்டிருந்த துண்டை சட்டென்று உருவி இடுப்பில் சுற்றி இறுக்கி கொண்டு கிருஷ்ணன் ராமன் கை கூப்பினார். இடுப்பிலே துண்டு போட்டு இறுக்கி கொண்டதும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அங்குள்ளவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஒரு அடி நடந்து வந்து நெற்றி நிலம்பட கருவூர் தேவர் முன்னே விழுந்து தன் சிரசை கருவூர் தேவர் காலில் வைக்க கருவூர் தேவர் பதறினார். ஐயனே, இது தகாது. நீர் செய்வது தர்மத்துக்கு புறம்பானது. என்னை நீர் வணங்க வேண்டிய அவசியமில்லை. தயவு செய்து எழுந்திரும் என்று குரலில் லேசான கடுமையை ஏற்றி கட்டளையிட்டார். இது தகுமையா? நீங்கள் வர்ணாசிரம தர்மம் பேசுகிறீர்கள். நான் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த வணக்கத்தை செய்கிறேன். நீங்கள் ஞானி, பிரம்ம ஞானி. சோழ தேசத்தை நான் ஏதோ காவல் செய்வது போல நீங்கள் சொல்கிறீர்கள். என்னை ஆசீர்வதியுங்கள் ஐயா. காவல் காப்பது உண்மையில் நீர்தான் என்று தரையில் படுத்தபடியே பேசினார். சகல சௌபாகியங்களை பெற்று குடும்பத்துடன் நீடூழி வாழ வேண்டும். உலக வரலாற்றிலேயே உங்கள் பெயர் சந்திர ஆதித்தர் உள்ளவரை அசையாது நிற்க வேண்டும் என்று இறைவனை உளமாற வேண்டுகிறேன். எழுந்திரும் ஐயா. கருவூர் தேவர் குனிந்து பேசினார். கிருஷ்ணன் ராமன் எழுந்து நிற்க கனிவோடு கருவூர் தேவர் அவரை பார்த்தார். கருவூர் தேவரின் கண்களில் மின்னும் கனிவு பிரம்மராயருக்கு ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தது. அந்த வெண் தாடியும் விரிந்த வெண் சிகையும் வெண்மையான புருவமும் முகத்தில் விழுந்த சுருக்கமும் மெல்லிய கைகளும் உள்ளங்கையின் சிவப்பும் அவரை பரவசப்படுத்தின. ஐயா, உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உங்களை பார்ப்பது அந்த காலத்து முனிவர்களை பார்ப்பது போல இருக்கிறது. கிருஷ்ணன் ராமன் கை கூப்பினார். கருவூர் தேவர் அந்த கனிவான பார்வையை மும்முடி சோழ பிரம்மராயரிடம் இருந்து எடுக்கவே இல்லை. அவர் சொன்னது காதில் விழாதது போலவே இருந்தார். சற்று பருத்து விட்டீர். கண்களில் கலவரம் இருக்கிறது. கண்ணுக்கு கீழே கோபம் இருக்கிறது. யார் மீதோ ஆத்திரம் தெரிகிறது. அசைவுகளில் படபடப்பு இருக்கிறது. விஷயங்கள் சட்டென்று ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் என்கிறவே என்ற தாபம் இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன இல்லையா? ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் தன் பொறுப்பான மகனிடம் பேசுவது போல ஆழ்ந்த அன்போடு பேசினார். ஆமாம் என்று பிரம்மராயர் தலையசைத்தார். உள்ளே வாரும். சோழ தேசத்தை நானும் காப்பாற்றவில்லை, நீயும் காப்பாற்றவில்லை. நிசும்ப சூதனி காப்பாற்றுகிறாள் ஐயா. அவளுடைய ஆட்சிதான் சோழ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோழ தேசத்தில் வெளிப்படையாக சைவ சமயம் செழித்தோங்கி வந்தாலும் இந்த தேசத்தின் அடிவேரில் சாக்தம்தான் உயிரோட்டமாக இருக்கிறது. சக்தி வழிபாடுதான் முதன்மை. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பெண்களை உயர்வாக அவர்கள் கருதுவதால் தான் ஆண்கள் வளமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆண்கள் வளமாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் வளர்க்கப்படுவதால் தான் அந்த 3 வயதுக்குள் பல்வேறு விதமான போஷாக்குகள் அவர்களுக்கு கிடைப்பதால் தான் வீரம் செறிந்தவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக, தந்திரமும் கெட்டிக்காரத்தனமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கெட்டிக்காரத்தனத்தை, விவேகத்தை பெண்கள் வளர்ப்பில் ஆண்கள் காட்ட, பெண்கள் ஆண்களுக்கு மிக பதவிசாய் அனுசரணையாக இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களை அண்டி அனுசரணையாக இருப்பதால் மழை நன்கு பெய்கிறது. பிரம்மராயரே, இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி. இது எப்போது மீறப்பட்டாலும் பிரச்சனைதான். பெண்களை தாங்குவது என்பது ஆண்களின் கடமை. தன்னை தாங்கும் ஆண்களுக்கு பணிவிடை செய்து அவனை காரியங்கள் செய்வது பெண்களின் கடன். இது இரண்டிற்கும் அடிப்படை அன்பு, பரஸ்பரம் மதிப்பு. இந்த சோழ தேசத்தில் இது இருக்கும் வரை எந்த கொம்பனும் எதுவும் செய்துவிட முடியாது.
இந்த வளர்ச்சியை, இந்த தன்மையை நிசும்ப சூதனி இடைவிடாது சோழ மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறாள். நிசும்ப சூதனியின் வழிபாடு சோழ தேசத்தில் நடக்கும் வரை, சாக்த வழிபாடு சோழ தேசத்தில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. சாக்த வழிபாட்டை பல பேர் தவறாக கையாளுகிறார்கள். சாக்த வழிபாட்டை சில பேர் அதீதமாய் பயன்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும். இந்த சூட்சுமம் சில அந்தணர்களுக்கு கூட புரியவில்லையே என்பதுதான் என் கருத்து. என்ன சாப்பிடுகிறீர்கள்? முத்தான பொன்னங்கை, பால் கொடு, சூடாக கொடு. பிரம்மராயர் சூடாக குடிப்பவர். அமருங்கள் பிரம்மராயரே. ஆசனம் போட்டு அமரச் சொன்னார். பிரம்மராயர் அமருவதற்கு முன்பு மறுபடியும் இடுப்பில் துணியை இறுக்கி கொண்டார். என்ன என்பது போல கருவூர் தேவர் பார்த்தார். சோழ தேசத்தின் சேனாதிபதியாக உங்களுக்கு நமஸ்கரித்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் செய்தீர்கள். இப்பொழுது என்னுடைய மகனுக்கு தகப்பனாய் உங்களை நமஸ்கரிக்க விரும்புகிறேன். என் வேண்டுகோளை ஏற்று அவனை நீங்கள் பக்குவப்படுத்தி வருகிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமாகிறேன். இதற்கெல்லாம் காசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க முடியாது. காசு வாங்குபவரும் அல்ல நீர். எனவே ஒரு தந்தை என்ற முறையில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணன் ராமன் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவர் முன்பு பலமுறை விழுந்து எழுந்தார். நீண்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது, எழுந்து நின்று கைகூப்புவது என்று 8 முறைக்கு மேலும் செய்ய கருவூர் தேவர் பதறினார். என்ன இது? ஏன் இந்த பிடிவாதம்? நிறுத்துங்கள் போதும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். நிறுத்துங்கள் ஐயா என்று பதற, எனக்கு போதும் என்று தோன்றும் வரையில் நமஸ்கரிக்க அனுமதியுங்கள் என்று 12 முறை நமஸ்கரித்தார். ஞானிகளுக்கும் மிகப்பெரிய மகான்களுக்கும் குருவுக்கும் 12 முறை நமஸ்கரிக்க வேண்டும் என்பது வைணவ சம்பிரதாயம். இது மனிதருக்கு மனிதர் கொடுக்கும் மிக உயர்ந்த மரியாதை. பல லட்சக்கணக்கான பேர் வணங்கி நடுங்கி விலகி நிற்கும் சேனாதிபதி பிரம்மராயர் 12 முறை வியர்வை கொப்புளிக்க பருத்த சரீரத்தோடு விழுந்து வணங்குவது கண்டு கருவூர் தேவரின் சீடர்கள் வாய்ப்பொத்தி நின்றார்கள். அருண்மொழி தொலைதூரத்திலிருந்து அப்பாவை பார்த்தான். அப்பாவின் மீது அவனுக்கு இரக்கம் பொங்கியது. சந்தோஷம் ததும்பியது. என் அப்பா என்று பெருமிதமாக சொல்லிக்கொள்ள தோன்றியது. முத்தான பொன்னங்கை பால் கொண்டு வர உண்டு முடித்ததும் மேல் துண்டால் வாய் துடைத்து கொண்டு பிறகு துண்டால் உடம்பு போர்த்தி கொண்டார். பிரம்மராயரே, வீட்டில் பேசலாமா அல்லது வெளியே போய்விடலாமா? கருவூர் தேவர் ரகசியமாக கேட்டார். நீங்கள் இப்போது ரகசியமாக பேசுவதை கூட தொலை தூரத்தில் உள்ள உங்கள் சீடனால் உங்கள் வாயின் அசைவை வைத்து கண்டுபிடித்துவிட முடியும். அப்படி கூட கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் பேச வேண்டும். நல்லது, வெளியே போய்விடுவோம். கருவூர் தேவர் எழுந்து நிற்க அவருடைய சீடர்கள் வாசலுக்கு விரைந்தார்கள். மூங்கில் கழிகளை பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்டு முன்னால் 2 பேரும் பின்னால் 2 பேரும் அவர்களை நடுவே நடக்கவிட்டு பாதுகாப்பாக நடந்தார்கள். உடையாளூரின் சிவன் கோயிலுக்கு எதிரே ஒரு பால் குளம் இருக்கிறது. அந்த பால் குளத்தின் மறுபக்கம் பெரிய புல்வெளி இருக்கிறது. அந்த புல்வெளியை தாண்டி வயல் இருக்கிறது. அந்த புல்வெளிக்கு நடுவே உள்ள திட்டில் அவர்கள் நிற்க அருண்மொழி சற்று உயரமான மர ஆசனங்கள் கொண்டு வந்து போட்டான். அருண்மொழியினுடைய கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தீர்களா? நாம் வெகு நேரம் நின்று கொண்டு பேச முடியாது என்று அவனுக்கு தெரியும். எனவே உட்கார ஆசனம் கொண்டு வந்து விட்டான். அருண்மொழி, ஆசனம் போட்டால் மட்டும் போதாது, புகையும் போடு என்று சொல்ல அருண்மொழி இடுப்பிலிருந்து கற்களும் கற்பூரம் தடவிய சருகுகளும் எடுத்து தரையில் வைத்தான். சுற்றும் முற்றும் பார்த்து காய்ந்த சுள்ளிகளை உடைத்து கொண்டு வந்து போட்டான். வேறு சில சீடர்களும் எங்கிருந்தோ சுள்ளி கொண்டு வந்து போட நெருப்பு கொளுத்தப்பட்டது. மெல்ல பற்றி கொண்டு தகதகவென்று தணலாக எரிந்தது. தணல் எரிவது கண்டு அந்த பக்கம் ஜனங்கள் என்ன என்று வேடிக்கை பார்த்தார்கள். அங்கே கருவூர் தேவரும் மும்முடி சோழ பிரம்மராயரும் இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஓ என்று குரல் கொடுத்தார்கள். கருவூர் தேவர் பிரம்மராயருக்கு அவர்களை சுட்டி காட்டினார். பிரம்மராயர் எழுந்து போய் குளக்கரையில் நின்று கைகளை உயரே தூக்கி அவர்களை வணங்க அவர்களும் அவ்வாறே வணங்கினார்கள். வருகிறேன் இருங்கள் என்று சைகை செய்ய சரி என்று தலையசைத்தார்கள். மறுபடியும் பிரம்மராயர் ஆசனத்துக்கு வந்து அமர மக்கள் கலைந்து போனார்கள். என்ன விஷயம்? கருவூர் தேவர் நேரடியாக கேள்வி கேட்டார். மன்னருக்கு உடல் நலம் இல்லை. எப்போதிலிருந்து? 4 நாட்களுக்கு முன்னமிருந்து. என்ன கோளாறு? அஜீரணம். எதனால்? தெரியவில்லை. எப்படி அது அஜீரணம் என்று தெரிந்தது? வாயில் எடுத்தார். எப்போது? நேற்று காலை. 4 நாட்களாக என்று சொன்னீர். உணவு உட்கொள்ளல் சரியில்லை, செரிமானமாகவில்லை என்று மன்னர் சொல்லி கொண்டிருந்தார். மன்னர் யாரோடு இருக்கிறார்? பஞ்சவன் மாதேவியாரோடு.
பிறகு பஞ்சவன் மாதேவியின் சீடர்கள். மேய்க்காவல் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வழக்கம் போல 101 பேர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மன்னரை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள். இது தவிர வேறு யார் இருப்பது? நானும் என்னுடைய சீடன் கமலக்கண்ணனும் மன்னருக்கு அருகே போக முடியும். மற்றபடி வேறு எவரும் போக முடியாது. மன்னர் எங்கே எல்லாம் போகிறார்? நேற்று இரவு பழமர்நேரி போனார். திருவொற்றியூரிலிருந்து சில தாசிகளும் திருவக்கரையிலிருந்து வரைபடங்களும் வந்திருக்கின்றன. மிக பெரிய கூட்டம் ஒன்று தஞ்சைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் தேவரடியார்கள், சிலர் காவலாளிகள். திருவொற்றியூரிலிருந்தும் திருவக்கரையிலிருந்தும் காஞ்சிபுரத்தில் இருந்துமா? எல்லாமும் ராஜேந்திர சோழன் பலமாக கால் ஊன்றியிருக்கும் இடங்கள். அங்கிருந்து வந்த அத்தனை பேரும் ராஜேந்திர சோழனின் ஆட்களாகத்தான் இருப்பார்கள், கருவூர் தேவர் சொன்னார். ராஜேந்திர சோழருக்கு மாமன்னர் ராஜராஜர் கோவில் கட்டுவது சற்றும் பிடிக்கவில்லை. எல்லை இன்னும் பதட்டமாகவே இருப்பதாக ராஜேந்திரன் நினைக்கிறார். இப்போது கோவில் எதற்கு என்று எனக்கும் ஓலை அனுப்பியிருக்கிறார். பிரம்மராயர் அடிக்குரலில் பேசினார். அவரிடமிருந்து ஆட்கள் வந்தால் எதற்கு என்று நீங்கள் விசாரிக்க வேண்டாமா? கருவூர் தேவர் கேட்டார். தொடர்ந்து போக ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். மன்னரை ஏனும் நான் விசாரித்துவிட முடியும். இளவரசர் ராஜேந்திரரை நான் விசாரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ராஜேந்திரருக்கு என்னை அதிகம் பிடிப்பதில்லை. எதனால் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் வயதானவன். இரண்டாவது, நான் அந்தணன் என்று பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. நான் விசாரிக்கின்றேன் என்று தெரிந்தால் அவர் உபசேனாதிபதிகளை அனுப்பி விசாரிப்பை நிறுத்தச் சொல்லி கட்டளைகளை அனுப்புகிறார். ஒருமுறை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்படி எனக்கு முத்திரை ஓலையே அனுப்பினார். நான் என்ன செய்வது? தகப்பனுக்காக வேலை செய்வதா, பிள்ளைக்காக பயந்திருப்பதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வேலை வேண்டாம் என்று உதறிவிட்டு வைஷ்ணவ கோயில்களுக்கு கற்றளி உபயம் செய்யலாமா என்று கூட தோன்றுகிறது. வெறும் பிரபந்தங்களை பாடுகின்ற சாத்துமுறை ஆளாக இருந்து விடலாமே என்று தோன்றுகிறது. வைஷ்ணவ திரிதண்ட சந்நியாசியாய் சகலமும் உதறி க்ஷேத்ராடனம் போகலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் பழக்க தோஷம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் சோழ தேசத்தை இறுக்கி கட்டிக்கொள்கிறேன். இதுவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. பிரம்மராயர் நீண்ட பிரசங்கம் செய்து முடிக்க கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.